அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு நாராயணன் சார் அவர்கள் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், மை ஜாதகம் ப்ரிப்பேர்டு பை யூ வீனஸ் இஸ் சப்ளாட் ஃபார் 4812 அண்ட் த வீனஸ் இஸ் இன் த ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் 159 அண்ட் சப்ளாட் ஆஃப் சன் தட் இஸ் ஆல்சோ 159. த ஃபைனல் லிங்க் இஸ் 159. டூரிங் தசா ஆஃப் மார்ஸ் interlinked with 2, 6, 10, 12, Venus Buddhi, Jupiter Andhra, Jupiter interlinked with 8, 11, and Jupiter Suchma. I have purchased 10-year-old constructed house. My doubt, why I have not purchased the site or apartment but second house only. I have not purchased even cycle till today. Please clarify the above 2 points, sir. அப்படின்னு கேட்டிருக்கா. ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது இந்த ஜாதகத்துல 4வது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வந்து 8க்கும் 12க்கும் சப்ளாடா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது 8வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகம் எந்த வீட்டுக்கும் சப்ளாடா இல்லாம தனித்தனியா இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அந்த வீட்டையும் கெடுத்துரும். உதாரணத்துக்கு லக்னத்துக்கும் 8க்கும் ஒரே பிளானட் சப்ளாடா இருந்தா லக்ன பாவம் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியா நல்லா இருந்தாலும் கூட லக்னத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கும் சப்ளாடா இருந்தாவே நிச்சயமா அவர் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவார். ஒரு 2, 3 கிரகம் அதனுடைய ஸ்டார்ல இருந்தா அது 2, 8, 2, 8ன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா ஒரு பிளானட் இருந்தாவே டெஃபினட்டாக அவருக்கு மனநிலையில ஒரு குழப்பம் இருக்கும், மன நோய் இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடிய நபரா இருப்பார். அவரை பத்தின நல்ல பேர் இருக்காது. அதாவது 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா இருந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியாக 7, 11 தொடர்பு கொண்டாலும் கூட, ஏன்னா இந்த 3க்கு 8க்கும் சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரத்துல ஒரு 4, 5 கிரகம் இருந்தா 3, 8 அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு பாவத்துக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகம் 8, 12க்கும் சப்ளாடாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பாவத்துடைய சப்ளாடு லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கக்கூடாது. அதுக்கும் சேர்த்து சப்ளாடா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்ப 4வது பாவத்துக்கு இந்த 8, 12ங்கிறது சாதகமான பாவம் தான். அது லக்னத்துக்கு பாதகமான பாவங்கிறதால, இங்க ஆரம்பமே வந்து இங்க குறையா இருக்கு. சரி. இது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் இத உடைக்குதான்னு பார்க்குறோம். முதல்ல 4, 8, 12 4வது வீட்டுக்கும், 8வது வீட்டுக்கும், 12வது வீட்டுக்கும் சப்ளாடா இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். இது உடைக்கணும் அப்படின்னா, அது வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்ளணும். சரி, இங்க என்ன ஆகுதுன்னா, நட்சத்திரம் வந்து இந்த சுக்கிரன் 4, 8, 12க்கு சப்ளாடு. அது நின்ற நட்சத்திரம் குரு 5, 9க்கு சப்ளாடு. அது நின்ற உபநட்சத்திரம் சூரியன் 1, 5, 9க்கு ஸ்டார் லார்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 5, 9 தான் வேலை செய்யுது. 1, 5, 9 தான் வேலை செய்யுது. இந்த 1, 5, 9ங்கிறது 4, 8, 12 கெடுக்கல. ஓகேங்களா? அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 4, 8, 12ம் கூட வேலை செய்யுது. அப்படின்ற மாரி ஆயிடுது. ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, செவ்வாய் தசையில சுக்கிர புத்தியில குருவோட அந்தரத்தில வீடு வாங்கியிருக்காரு. முதல்ல வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தது தான் வீடு. வீடு என்பது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து வீடு அப்படின்னு சொல்றோம். சுக்கிரனுடைய ஒரு நடுத்தர ஒரு நடுத்தர மனிதருக்கு சுக்கிரனுடைய அளவு, ஒரு வீட்டோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% எடுத்துக்கலாம். 70% செவ்வாய். அதாவது செங்கல், மணல், ஜல்லி, கம்பி இது எல்லாம் செவ்வாய் இது. பூசு வேலை முடியிற வரைக்கும் செவ்வாயோட காரகம் தான். பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு, கதவுலாம் வச்சுட்டு டைல்ஸ்லாம் ஒட்டினா சுக்கிரனுடைய காரகம். அதாவது சிவில் ஒர்க் ஃபுல்லா செவ்வாய். இன்டீரியர் ஒர்க்லாம் சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஒயரிங் இதெல்லாம் புதன் அப்படின்னு வந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். நிறைய எல்லா கிரகத்தோட காரகமும் அங்க இருக்கு. ஒரு வீடுன்னு பார்க்கும்போது, அதுல அதிகமா செவ்வாய்க்கு தான் காரகன். ஓகேங்களா? அந்த வகையில சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் வந்து இவர் ஜாதகத்துல 4வது வீட்டுக்கு சப்ளாடா வந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அது 8, 12க்குன்னு வந்துரும்போது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இங்க சில பேருக்கு ஒரு வீடு வந்து சுக்கிரனுடைய பங்களிப்பு 70ம், செவ்வாயோட பங்களிப்பு 30ம் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளர், அவர் கிரகப்பிரவேசத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். ரொம்ப பிரமாதமான வீடு. அந்த அ கிரானைட்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் கேட்டேன், "சார் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் இது. எவ்வளோ சார் இது ஸ்கொயர் ஃபீட்?" அப்படின்னு கேட்டேன். சும்மா. அவர் வந்து ரூ. 1300 என்னமோ சொன்னாரு. நான் கேட்டேன், "இந்த ஒரு பீஸ் அதாவது ஒரு 4க்கு 7 என்னவோ அந்த பீஸு. இது இது மொத்தம் 1700 1400 அல்லது எப்படி சார்?" "இல்ல சார், 1 ஸ்கொயர் ஃபீட் தான்" அப்படின்னாரு. அப்ப எனக்கு திக்குனாச்சு. நான் ரூ. 1400 இருந்தா, அப்புறம் அது ஒட்டுறதுக்கு, அதுக்கு ஒரு கூலியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1600 கிட்ட வந்துச்சு அப்படின்னாரு.
அப்போ ஒரு ரூ. 1,600 தான் வீடே கட்டிடலாம். ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூ. 1,600 தான் வீடே நம்ம ஜம்முன்னு கட்டிடலாம். ஒரு நடுத்தர மக்களுக்கு. ஆனா அவரு என்ன பண்றாருன்னா, அந்த டைல்ஸுக்கே அவ்வளோ. அதுக்கப்புறம் கதவு எல்லாம் நெறைய கண்ணாடி, நெறைய பிரமாதமா பண்ணியிருந்தார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள். ஆடம்பரம் அதாவது செயற்கை மெருகூட்டுதல்ன்னு சொல்லுவாங்க. செயற்கை அழகுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து சுக்கிரனுடைய அமைப்பு. இப்ப ஐயாவோட ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 4, 8க்கு 12க்கு சப்ளாடா வந்துட்டதால, சுக்கிரன் வந்து இங்க வீக் ஆயிட்டார். இந்த வீக் ஆனத இந்த நட்சத்திரமும், உபநட்சத்திரமும் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த வீக் ஆனத தடுக்க முடியல. அங்க ஒரு 3, 7, 11 வந்தா, அந்த 4, 8, 12 கட் ஆயிட்டு 3, 7, 11 வேலை செய்யும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில எந்த கிரகம் இருக்கோ, அதுதான் 4, 8, 12 வேலைய செய்யும். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அவருக்கு இந்த 4, 8, 12 ஒரு 8, 12னாவே பழைய பொருள்னு அர்த்தம் சார். 8, 12னாவே பழைய பொருளு, அழகாக இல்ல. ஒரு வீடு இப்ப எப்பவுமே வீடு கட்டும்போது ஒரு 4 வருஷம், 5 வருஷம் தான் நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அது ஓல்டா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு அமைப்பு. அதான் அது 1. 2வது இந்த ஜாதகத்துல இந்த 4வது பாவம் 5, 9ங்கிறதால, அந்த பாவம் வந்து விருத்தி அடையாது. ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்ம ஜாதகத்துல 5, 9 தொடர்பு கொண்டாவே, அந்த பாவம் வந்து விருத்தி அடையாது சார். ஏற்கனவே நானு முன்னாடி கேள்விக்கு அந்த ஆண், பெண் அந்த கான்செப்ட்ல சொன்ன அதே ரூல் தான் இங்கேயும். எந்த ஒரு ஒற்றைப்படை பாவமும் எதையும் விருத்தி பண்ணாது. இரட்டைப்படை பாவங்கள் தான் விருத்தி பண்ணும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஜாதகத்துல 10வது பாவம் 3 தொடர்பு கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய தொழில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா விருத்தி அடையாது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போவார், அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போவார். ஒரே மாரி தான் இருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு விருத்தி அடையாது. இதே இந்த 10வது பாவம் 4, 10, 4, 6, 10 இல்ல வெறும் 4ன்னு வரும்போது என்ன ஆகும்னா, சாதாரண ஒரு ஒரு கடைய வாடகைக்கு எடுத்து தொழில் பண்ணுவாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கடைய அவரே வாங்கிக்குவாரு. அந்த மாரி. அது 4ங்கிறது புரொடக்ஷன் சொல்றோம். 2, 4, 6, 10ங்கிறது எந்த ஒரு பாவமா இருந்தாலும் நமக்கு 2, 4, 6, 10ன்னு தொடர்பு கொள்ளும்போது, அந்த பாவத்துடைய காரகங்கள் நல்ல விருத்தி ஆயிட்டே இருக்கும். விருத்திங்கிறது எத வச்சு நம்ம டிசைட் பண்றோம் அப்டின்னா, நம்ம திரும்பவும் சொல்றேன். இந்த உலகத்துல ஒரு வளர்ச்சி என்பது எதை வைத்து அளவுகோல் பண்றோம்னா, பொருளாதாரத்த வச்சு தான் அளவுகோல் பண்றோம். ஓகேங்களா? நம்ம வீட்ல நம்ம பையன் சம்பாரிக்கிறான் அப்டின்னா, சம்பாரிக்கிறான்னு என்ன சேர்த்து வச்சாருன்னு கேட்குறோம். நம்ம அப்பா என்ன சேர்த்து வச்சாருன்னு கேட்குறோம். இதுவரைக்கும் ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு. சொந்த வீடு கூட இல்ல அப்டின்னா, ஒரு ஒரு மாரி ஆயிடுது இல்லையா? அப்ப அவரு என்ன சம்பாதிக்கிறார், என்ன பொசிஷன் அதெல்லாம் வேற. என்ன அவரு சாதிச்சார்? அப்ப சாதனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொருள் சார்ந்து தான் இந்த சமுதாயத்துல நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு வாழ்க்கையோட அர்த்தம் என்பது, அந்த அர்த்தஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 2, 6, 10 அதில தான் வருது. அதனால ஐயா அவர்களுக்கு 1, 5, 9ங்கிறதால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4வது பாவம் 1, 5, 9ங்கிறதால, இந்த 4வது பாவத்தோட காரகங்கள் விருத்தி அடையவில்லை. இது எல்லா பாவத்துக்கும் 5வது பாவம் கூட உங்களுக்கு 1, 5, 9ன்னா 5வது குழந்தை விருத்தி அடையும். அதனால என்ன இது ஆக்சுவலா அதாவது என்னன்னா, ஒரு ஃபைனான்சியல் டெவலப்மென்ட் இருக்காது. நான் அததான் சொல்றேன். இந்த விருத்திங்கிறது ஒரு ஃபைனான்சியல் டெவலப்மென்ட். ஒரு ஃபைனான்சியல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்றேன். ஒரு பாவம் 2, 4, 6, 10ன்னு தொடர்பு கொள்ளும்போது, அது அந்த பாவத்தை விருத்தி செய்கிறது. ஒரு கடந்த ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சிய விட்டுட்டு இன்னொரு ஆட்சிக்கு போறாங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஆட்சியில அதாவது ரோடு போட்டாங்க, பாலம் கட்டுனாங்க, இந்த கட்டடம் கட்டுனாங்க, அந்த கட்டடம் கட்டுனாங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு சாதனையா சொல்ல முடியுது. அதுதான் கடைசி வரைக்கும் நிக்குது. அதாவது நமக்கு தஞ்சை பெரிய கோயில கட்டின அந்த ராஜராஜ சோழன் வந்து, அ எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, அந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷம் வரைக்கும் அவர் பேர சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த கட்டுமானம் இந்த மாரி விஷயம்லாம் இரட்டைப்படை பாவம் தான். ஒரு செயல்திறனை தரக்கூடிய பாவம். இவரு ஜாதகத்துல அந்த 4ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டதால, 4ஆம் பாவம் விருத்தடையல. அதனால தான் அவரால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியலன்னு அவர் சொல்றார். தசாநாதன் செவ்வாய் 2, 6, 10ன்னு வருதுல்ல, பழைய வீடுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரனுடைய பங்களிப்பு குறைஞ்சு போயிடுது. ஓகேங்களா? செவ்வாய் வந்து இவருக்கு 2, 6, 10, 12ங்கிறதால, செவ்வாய் தசாநாதன் சுக்கிரனா போயிட்டார். ஏற்கனவே நான் சொன்ன மாரி வீடு என்பது கிரக காரகம் செவ்வாய் தான் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனா உலகத்துல வந்து மேல்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள்ன்னு பார்க்கும்போது, நான் திரும்பவும் சொல்றேன். அடித்தட்டு மக்களுக்கு செவ்வாய் என்பது கிட்டத்தட்ட 80% வீட்ல. 10% தான் சுக்கிரன் இருக்கும். சுக்கிரனோட இல்லாம கூட இருக்கலாம். ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டு பூசு வேலை செய்யாம ஒரு வீட்ல குடும்பம் இருக்காருன்னா, 10க்கு 10 வீட்ல, இல்ல 10க்கு 20 வீட்ல இருக்காருன்னா, செவ்வாயோட காரகம். நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி, நல்லா ஜன்னல்லாம் வச்சு, நல்லா பண்றாருன்னா, அந்த 30% சுக்கிரன் சொல்ட்டேன். 70% செவ்வாய்ன்னு சொல்லிட்டு நடுத்தர மக்களுக்கு. லோ கிளாஸ் பீப்பிளுக்கு 80, 90% செவ்வாய், 10% தான் சுக்கிரன். டாப் கிளாஸ் பெர்சனுக்கு 30% செவ்வாய், 70% சுக்கிரன். இந்த மாரி போயிட்டு இருக்கு சார்.
அந்த வகையில இவர் வந்து மிடில் கிளாஸ் பெர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா 2, 6, 10ன்னும்போது செவ்வாய் வந்து நல்லா இருக்கத்தால, செவ்வாய் திசையில அவர் வீடு வாங்கிட்டார். அதே சுக்கிர புத்தியில. சுக்கிர புத்திங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 1, 5, 9ன்னு தொடர்பு கொண்டாலும் கூட, ஏற்கனவே அது சுக்கிரன் 4, 8, 12 கையில வச்சுங்கிறதால, 4, 8, 12 கெடுக்காம 1, 5, 9 வேலை செய்யுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சுக்கிர புத்தியில எடுத்துட்டாரு. குருவோட அந்தரத்துல 8, 11 காமிக்கும்போது எடுத்துட்டாரு. இத சைக்கிள் வாங்காம போனதுக்கு காரணம் இதான்க்கா. இதுவரைக்கும் எதுவும் வாங்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 4ஆம் பாவம் விருத்தி அடையாம போறதால, உங்களால அந்த மெட்டீரியல வந்து சேர்க்க முடியல. ஏன்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவம் 3, 7, 11 தொடர்பு கொள்ளலாம். 4வது வீட்டு சப்ளாடுடைய நட்சத்திரத்துல நிறைய கிரகம் இருந்தா, அது தசாபுத்திகள் வழியா அங்க கொண்டாந்து கொட்டிடும். ஆனா இவருக்கு இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல வேற என்ன ஒரு 4, 5 கிரகம் இருந்தாலும் கூட, அந்த 8, 12ங்கிறது என்ன ஆகுதுன்னா, இந்த 4வது வீட்டுடைய தரத்தை குறைத்து விடுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாரி 12 பாவத்துல வீரியமிக்க பாவம் என்பது 8, 12 தான். அதுக்கு உதாரணமா நான் வகுப்புகளோட எடுத்திருப்பேன். கள்ளழகர் ஆத்துல இறங்கும்போது கிட்டத்தட்ட 2,00,000 3,00,000 மக்கள் வருவாங்க. அதுல திருடர்கள் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரோ, 200 பேர் தான். ஆனா போலீஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4000, 5000 போலீஸ். அப்ப திருடர்கள் என்பது போலீஸை விடவும், பொதுமக்களை விடவும் எவ்வளவு வலுவானவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாரி தான் இந்த ஒரு பாவம் 8, 12 பாவத்து கூடவே சப்ளாடா வரும்போது, தன்னுடைய பாவத்தை இழந்து விடுகிறது. அதனுடைய நட்சத்திரத்தில நிறைய கிரகம் இருந்தாலும் கூட, அது வந்து சரியான உருவம் பெற முடியாது.